அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து ஸுமர் 53வது வசனம். இறைவன் இவ்வாறு சொல்லுவான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செய்வதன் மூலமாக தங்களுக்கு தாங்களே வரம்பை மீறி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை எப்படி அழைக்கிறான் பாருங்கள். பாவங்கள் செய்வதன் மூலமாக தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை, லா தக்குனத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்னுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நம்ம செஞ்சிட்டோம் பாவம், அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ற நிராசைனா நீங்கள் அடைந்து விட வேண்டாம். ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த இறை வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டது. குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமனுடைய எல்லா மக்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட நபர்களை தவிர எல்லா மக்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி ஒருத்தன் தவறு செய்யலைன்னு சொல்கிறான்னு சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு தவறுகள் மலிந்து விட்டது. வஹைருல் ஹத்தாயின், தவறு செய்யக்கூடியவர்களிலே மிக சிறந்தவர்கள் அத்தவ்வாபு, பாவ மீழ்ச்சி பெறக்கூடியவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனுஷன் தவறு செய்வது இயல்பு தான். ஆனால் அந்த தவறை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. அந்த தவறை விட்டு மனம் திருந்தி வரணும். யா அல்லாஹ், நான் தவறு செஞ்சிட்டேன், இனி நான் அந்த தவறின் பக்கம் நான் திரும்ப மீள மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று எப்பொழுது ஒரு மனுஷன் நினைத்து இறைவனிடம் மன்றாட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் மனிதர்களில் சிறந்தவனாக ஆகுகிறான் என்பது தான் இந்த ஹதீஸினுடைய யதார்த்த கருத்து. இதனே மற்றொரு ஹதீஸை இவ்வாறு விவரிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சொன்னான் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத்தாயிபு மினத் தன்பி, தான் செய்துவிட்ட ஒரு பாவத்தில் இருந்து பாவ மீழ்ச்சி பெற நினைக்கிறவன், பாவ மீழ்ச்சி பெறக்கூடிய ஒரு மனிதன், இறைவன்ற மன்றாடக்கூடிய ஒரு மனிதன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து விடு என்று மன்றாடக்கூடிய ஒரு மனிதன், கமல்லா தம்பலா, அவன் பாவமே செய்யாத ஒரு மனிதனவை போன்றவனாவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் பாவம் மீழ்ச்சி பெறுவோம். அல்லாஹ்வின் அருளை பெறுவோம்.